Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. Today is day 10 of our 30 days money abundance challenge. Yes. Welcome all. Welcome to our 30 நாள் தொடர் பயிற்சி பண வளத்தை அதிகரிக்க பண வளத்தின் அந்த மேன்மையை புரிந்து கொள்ள அது சார்ந்த மைண்ட் செட், ஸ்கில் செட், டூல் செட், ஆக்ஷன் செட், ரிசல்ட் செட் என்று எல்லாவற்றையுமே நம்ம அடைவதற்கான அந்த 30 நாள் சவாலில் இருக்கிறோம். அதனாலதான் இன்று நான் ஒரு வெக்கேஷன்ல ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வெளில வந்திருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் அப்படியே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்கிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இலக்குகளை நம்ம நிர்ணயிக்கும் பொழுது மொத்தம் நம்மளுடைய இலக்குகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். முதல் இலக்கின் வகை என்ன அப்படின்னா, ஒரு A டைப் கோல், அதுக்கப்புறம் B டைப் கோல் அண்ட் C டைப் கோல். எஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கேள்வி உங்களிடம் கேட்டே ஆகணும். இது நிச்சயமா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் இத நல்ல மறுபரிசீலனைக்கு செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆசை, பெரு விருப்பத்தோடும் பேரார்வத்தோடும் நாம் நினைத்ததை நடத்தி செல்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு எந்தெந்த வகைகளில் நம்ம நம்மளை உட்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுல ஈவன் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புத்தகத்திலையும் கூட நெப்போலியன் ஹில் ஒரு ஆசையை ஒன்றை கேட்பார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆசை இருக்கா, கொழுந்து விட்டு எரிகின்ற ஆசை இருக்கிறது. அதாவது இந்த டிசையர் மட்டும் கிடையாது, இந்த burning desire அப்படின்னா. Unless you have that kind of real burning desire, you need to really ask yourself, my dear friends. I'm really with all utmost sincere care and support நான் கேட்கிறேன். எஸ், விக்கி ஜி இணைஞ்சிருக்கீங்க. என்ன மற்றவர்கள் யாரெல்லாம் இதை எதர் ஆன்லைன்ல கேட்குறீங்களோ இல்லை ஆஃப்லைன்ல கேட்குறீங்களோ அல்லது ரெக்கார்டிங் ஆகிய மறுபடியும் நம்மளுடைய தொடர் நிகழ்வுகளுடைய சீரீஸ்ல கேட்குறீங்களோ, எஸ், ஐ வாண்ட் யூ டு ஆன்சர் திஸ் சிம்பிள் கொஸ்டின் டு யுவர் செல்ஃப். எஸ், யூ ஆஸ்க் த கொஸ்டின் டு யுவர் ஹையர் செல்ஃப். யுவர் ஹையர் செல்ஃப்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் இப்போது இருக்கின்ற நிகழ்காலத்தை பற்றி இன்னும் ஒரு ஆண்டுக்கு பிறகு அல்லது ஒரு 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்லது உங்களுடைய வாழ்நாளின் அந்த ஒரு லெஜெண்டரியான ஒரு லைஃப் நம்ம எடுத்து செல்லும் பொழுது அப்ப நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்ற அல்லது உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அதாவது யுவர் ஹையர் செல்ஃப், உங்களுடைய எதிர்காலம், அதுவும் வளமான எதிர்காலம், அவங்க இங்க பார்க்கின்ற அந்த ஒரு அபண்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படி உங்களிடம் பேசுகிறது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன இனம் உங்களுக்கு பிடி கொள்ளலையோ அல்லது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கூட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு சவால்கள் இருக்கலாம் நம்மளுடைய லைஃப்ல, இன்னும் அதை தாண்டி இன்னும் வரல, அந்த ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வரல. எஸ், இன்னும் கூட அந்த ஒரு லிமிட்டிங் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, தென் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தட் is it just a kind of wish, just ஒரு நார்மல் ஒரு பக்கெட் லிஸ்ட் விஷ் மட்டுமா, இல்ல அது இதை அடைந்தே தீருவேன் என்கின்ற அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு பெரும் தீர்மானம் உங்களிடம் இருக்கிறதா? அதாவது நம்ம உறங்கும் போதும் கூட நீங்கள் மற்ற வேலைகள் என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கூட அல்லது இரவு உங்களை 2 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் கூட உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுக்கு எது நீங்க செய்யணும், ஏன் இது செய்தே ஆக வேண்டிய ஒரு செயல் அப்படின்றது பலருக்கு more than 95% of the people they do not have the burning desire. எஸ், ஆச்சரியமா இருக்கா? எஸ், அண்ட் இன்னும் கூட என்ன அப்படின்னா more than 99% கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது நம்ம மணி அபண்டன்ஸ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மணி அபண்டன்ஸ்ல நான் நிச்சயமாக வெல்வதற்கு அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த ஒரு பர்னிங் டிசையர் இல்லை என்றால் அந்த இலக்குகளை அப்படியே தூரத்தில் தூக்கி போட்டு விடுவீர்கள். அது எப்படின்னா 2 சொற்கள் இருக்கு இல்லையா, மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன்.
அண்ட் என்னையும் கூட நான் இங்கே யாரையும் சொல்றதுக்கு அனுமதி கூட கொடுக்கறது இல்லை. ஐ எம் நாட் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். எஸ், அந்த மாதிரி சிலர் வந்து சொல்லும் பொழுது, பிகாஸ் ஐ எம் நாட் ஹியர் ஃபார் த டெம்பரரி மோட்டிவேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஐ பீன் இன்டு கோச்சிங், மென்டரிங், டீச்சிங் ஏரியாவில் வந்து கவுன்சிலிங் இது மாதிரி வந்து பல டெக்கேட்ஸாக வந்து இருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, டெம்பரரி மோட்டிவேஷன் வந்து அது சும்மா உங்களை வந்து ஒரு அப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ஷைனிங் ஒரு இது கொடுத்துட்டு அப்ப மறுபடியும் வந்து அப்படியே அமுங்கி போயிடும். அந்த மாதிரி கிடையாது. எஸ், கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு என்பது உள்ளுக்குள் கனன்று கொண்டே இருக்க வேண்டும். எஸ், அனல், கனல், தணல் என்று தமிழ் சில சொற்கள் உண்டு. நெருப்பை பற்றி பார்ப்பதற்கு நெருப்பு எப்போதுமே நிமிர்ந்து மேல் எழும். எப்போவாவது நம்ம வந்து நெருப்பு வந்து டல்லாகி அல்லது கீழே குனிஞ்சு அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கிறோமா? அது எப்போதுமே வந்து இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் தட் ஹையர் ஸ்பிரிட். ஸோ when I say that kind of burning desire, so you want to really be permanently inspired. Yes, அதனால தான் நான் சொல்றது உண்டு. The difference between motivation and inspiration is temporary, right? Inspiration is permanent. Once you get inspired, it's just you're inspired for life. Yeah, in case if you're not really getting inspired in that kind of way, that means find out that maybe something is missing, some solid strong purpose is still not clear. Yes, அப்போது அதற்காக வந்து நீங்கள் you will just go in that kind of whatever it takes, no matter what அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த செயலை, அந்த இலக்கை எடுத்துக்கொண்டு நீங்கள் நினைத்தபடி, பாரதி சொல்றார் இல்லையா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படிம்பார். ரைட், இதுலயும் வள்ளுவர் சொல்வார், எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியராக பெறின். மனத்தில் திண்ணத்தோடு எண்ணியபடி அடையிறது அப்படின்னா அந்த burning desire வேணும். In case if that burning desire is missing, are you really in the category of the 5% or the rest of the 95%? Yes, ask this question to yourself, right? With the kind of the sincere care and also with the tough love. Yeah, as a coach, it's my role to put people, at least my loving ones in a little uncomfortable or situation. Yes, because it's so very important that someone needs to ask you. நான் சொன்னது போல உங்களுடைய higher self needs to ask you. Even otherwise, the coach like me should ask you, or the person who cares you should ask you, right? So not just the kind of நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு சின்ன அக்கறையோடு இருந்து அப்படியே நகர்ந்து போகின்றதாக மட்டுமாக இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையின் அந்த வளர்ச்சியின், அந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அடையக்கூடிய, அதை அடைந்தே ஆக வேண்டிய, அதாவது நிறைவு மூச்சுக்குள் நம்ம வந்து சாதிக்க வேண்டிய அந்த ஒரு லெகசி, அதுதான் வந்து நான் சொல்றேன். அந்த ஒரு பர்னிங் டிசைர் நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா, I'm sure, damn sure that you'll be super duper successful. You can even note down and note my words, right? ஸோ இப்போ நான் இப்போ ஒரு வெஸ்ட் வர்ஜீனியாவிலேருந்து நான் உங்களோட வந்து பேசிட்டு இருக்கிறேன், என்னோட தங்கியிருக்கிற அறையிலேருந்து. ஆல்ரைட், இப்போ இந்த 3 கோல்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 1 A டைப் கோல். யூ ஆல் கேன் நோட் இட் டவுன், ரைட்ஸ். யாரெல்லாம் நம்மளுடைய இந்த 10 days கோச்சிங் சீரீஸில் இருக்கீங்களோ, தொடர்ந்து பங்களித்து வருகிறீர்களோ, உங்களை வந்து உங்களுடைய ஜேர்னல் எடுத்து இப்பவே எழுதுங்க. எஸ், A டைப் கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் கோல் செட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சாதாரணமான கோல் செட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கோலே செட் பண்றது இல்லை, அது வேற விஷயம். எஸ், அப்ப கோல் செட் பண்ணாம இருக்கும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, பெரும்பாலும் அதை அடைய முடியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பயணத்துல போறோம் அப்படின்னா, நீங்க எங்க போறோம் அப்படிங்கறத நிர்ணயம் செய்யலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நீங்க ஒரு ஜிபிஎஸ்ல அந்த அட்ரஸ் போடும் பொழுது அது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். நீங்க வந்து ஒரு எக்ஸிட்டை விட்டுட்டீங்க, ஒரு வழி தவறி விட்டாலும் கூட மறுபடியும் அது உங்களுடைய இலக்கை நோக்கி இட்டு செல்லும். எஸ், ஆல்வேஸ் மூவிங் ஆன்வர்ட், அப்வர்ட், ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம வந்து மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ கிளாரிட்டி, அப்படி எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம், எங்க போறோம் அப்படிங்கறதே தெரியாம சுத்திட்டு இருக்கோம். ஸோ தட் வே இட்ஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நோ வேர் வி கோ. பட் த ஏ டைப் கோல்ல என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, ரொம்ப சாதாரண கோல். நிச்சயமாக அதை வந்து அச்சீவ் பண்ணியே ஆயிடுவோம். ஆனாலும் கோல் செட் பண்ணாம இருக்கிறவங்களும் இந்த ஏ டைப் கோல் அட்லீஸ்ட் இஸ் பெட்டர். பிகாஸ்
அட்லீஸ்ட் தே நோ ஓகே வாட் டு டூ. இப்போ நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யறது, இப்போ ஒரு மாசத்துல வந்து என்ன செய்யறது. அல்லது ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன ஆசை இருக்கும், இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் அப்கிரேட் பண்ணணும், ஒரு காரை வந்து அடுத்த மாடல் வந்து வாங்கணும், இல்லை வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி படிக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இதெல்லாமே வந்து ஏ டைப் கோல் தான். ஏன்னா வந்து இட்ஸ் நிச்சயமா சாதிக்க முடிகின்ற அந்த ஒரு கோல் தான் அது. அப்போ உங்களால் சாதிக்க முடியும், உங்களாலே நம்பிக்கை இருக்கு, அதை வந்து நிச்சயமா செய்யலாங்கன்னா ஓகே, இட்ஸ் ஏ டைப் கோல். வாட் இஸ் பி டைப் கோல்? பி டைப் கோல் வந்து ஏ டைப் கோலை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான கோல். என்ன அப்படின்னா, உங்களால நீங்க எது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ராவா வந்து உங்களை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்க தேடணும், அல்லது உங்களுக்காக வந்து உங்களுக்கு கை கொடுக்க உங்களை தூக்கி விட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க சேவிங்ஸ்ல கட்ட முடியலங்கிறப்போ ஓகே, உங்களுக்கால வந்து ஒரு லோன் வந்து போட்டு நீங்க அதுல இருந்து கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அல்லது உங்களோட உடன் பிறந்தவர்களோட அவங்களோட சப்போர்ட் எடுத்துட்டு நீங்க வந்து சில இது அட்டைன் பண்றது, இது எல்லாமே ரைட். இது வந்து ஒரு பி டைப் கோல். வெரஸ் லைக் யூ நீட் டு புட் லிட்டில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் இட். எஸ், நான் அப்ப சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்ட் டைப் கோல்ங்கிறது தான் வந்து சி டைப் கோல். சி டைப் கோல் is super duper important. Many times people do not have that C type goal. Yeah, that's why people are not living that kind of mediocre life. Yes, ஒரு ஆவரேஜா எல்லோரும் பிறந்தார்கள், நானும் பிறக்கிறேன், நானும் பிறந்தேன், அப்படியே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே போட்டு போறது, அது மாதிரி கிடையாது. எஸ், இப்போ சி டைப் கோல்னா என்னன்னா, the one who has that kind of burning desire, அந்த ஒரு burning desire இருக்கிறதுனால அதுக்கு நம்ம சாதாரணமா எப்போதுமே இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையோட ஓடுறது கிடையாது. எஸ், அதுக்காக வந்து இன்னும் உங்களை வந்து அபாரமாக you need to really put that in a extra hard work effort so that you'll be able to achieve it. Yes, so அப்ப என்ன அப்படின்னா, உங்களால இப்ப சாதாரணமாக நீங்கள் தினசரி வாழ்க்கையில் வாழ்ற அந்த ஒரு இது மட்டுமா இல்லாம you want to set some very very high goal which is like making impossible possible. Yeah, இப்போ ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மில்லியனரா ஆக முடியாததெல்லாம் கிடையவே கிடையாது. டெஃபினெட்லி பாசிபிள். யா, இன் கேஸ் இஃப் யூ கேன் ரியலி டூ இட், இஃப் யூ ரியலி அப்ளை, லைக் நம்மளோட செஷன்ஸ்லேயே இந்த ஒரு இந்த 30 days சேலஞ்சில் இந்த ஒரு 10 days நீங்க உங்களை வந்து உட்படுத்தியிருந்தாலும் அதுல இருந்து சில ஆக்ஷன் எடுக்கும் பொழுதும் நீங்க நிச்சயமாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு, அதை வந்து பார்த்து பண்ண முடியும். எஸ், இது மாதிரி நிறைய அதுக்கான எஃபர்ட் போட்டு அதுக்கான எந்த செயல்படுது இதெல்லாமே பண்ண முடியும். இப்ப சி டைப் கோலுங்கிறது என்ன அப்படின்னா, ஈவன் தோ லைக் ஒரு இம்பாசிபிளா பாசிபிளா பண்றது, அண்ட் எதெல்லாம் வந்து உங்களுக்கு கடினமான ஒரு இதுவா இருக்கும். ரைட், ஒரு விஷயம் சொல்லுவார், புத்தருடைய இதுலயும் கூட வரும், அதாவது நீங்கள் விடம் என்று நினைப்பது, அதை விஷம் என்று நினைக்கிறது வந்து மருந்தாக ஆகிற அளவுக்கு. இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல, முல்லை முள்ளால் எடுக்கிறது, அந்த ஒரு தன்மை. அப்ப அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் பிரேவிட்டி தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் தேவைப்படும், ஒரு ஸ்ட்ரெச் தேவைப்படும். அது இப்போ இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பாம்பு விஷக்கடியில இருந்து வந்தது அதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அந்த பாம்பு விஷத்திலிருந்தே வந்து அதுக்கான விஷமுறிவை ஏற்படுகின்ற அளவுக்கு வந்து அதை இது பண்றது. என்னடா அந்த மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றேனே அப்படின்னு பார்க்க கூடாது. எஸ், புத்தரோட எக்ஸாம்பிள் எல்லாம் சேர்த்து சொல்றோம் அப்படின்னு பார்க்க கூடாது. இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இலக்கை வந்து நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் அதை வந்து மிக சரியா நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா, there's a high chance that not just you struggle but your family also may struggle, or the surroundings may struggle, but whatever the purpose you have come here for, இந்த உலகத்துக்கு அந்த விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி கூட போயிடும். அல்லது ஒரு அன்றாட நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்ம மற்ற, அதாவது மனநலம், உடல் பலம், உறவுகள் வளம், அதே போல பொருளாதார மேம்பாடு, இது மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையின் எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த ஒரு லெஜெண்டரி ஹெல்த், இது எல்லாவற்றிலும் வந்து வெற்றி அடைவதற்கு உங்களை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். எஸ், ஸோ வென் வி ரியலி upgrade, upskill ourselves, uptool ourselves into the next level, then we need to break all the paradigms, all our லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அந்த எதெல்லாம் வந்து அந்த நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட அந்த சில கற்பிதங்கள், அதே போல அந்த ஒரு அசம்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் சுக்குநூறா வந்து போட்டு உடைக்கணும். எஸ், அந்த தடைகளை
உடைத்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து போகணும். அப்படி போகணும் அப்படின்னா இந்த பர்னிங் டிசைர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது வரைக்கும் இப்பதான் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லிசன் ரைட் ஃப்ரம் த பிகினிங், பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ரியலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோட் டவுன் மை வேர்ட்ஸ், இட்ஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். ஸோ இன்றைக்கு நான் இப்போ இங்கே ஒரு வெஸ்டர்ன் வர்ஜீனியாவில் இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். இங்கேருந்து அவங்களோட பேசிட்டு இருக்கேன். இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இங்கே வந்து ஒருத்தர் வந்து 1965 சமயத்தில் வந்து வராரு. வந்து அங்க சில அப்போ வந்து பாத்தீங்கன்னா World War I அதுல வந்து நிறைய பேருக்கு டிப்ரெஷன்ஸ் மற்ற இது நிறைய நடந்திருக்கு. அப்புறம் நிறைய பேர் உறவுகளை இழந்து நிறைய மனம் சார்ந்த சவால்கள் இப்படிலாம் நிறைய இருக்கு. அங்கேருந்து வருபவர் வந்து பல நல்ல ஒரு மாற்றங்களை வந்து உருவாக்கி நல்ல பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் மற்ற மனநலம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு இது கொடுத்து இதெல்லாம் ஒன்று பண்றாரு. இப்போ அந்த இடத்துல இருந்தா நான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறேன். எஸ், பிரபுபதா என்றவர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்ற இஸ்கான் சொல்லப்படுகின்ற இதில் வந்து இங்க இப்போ இன்னைக்கு அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறேன். இங்க வெஸ்ட் வர்ஜீனியால வந்து நியூ விருந்தாவன் அப்படின்ற ஒரு இடம், ஒரு பெரிய அருமையான ஒரு இடத்த வந்து உருவாக்கி இருக்கிறார். இது மட்டும் கிடையாது, பல இடங்களில் வந்து அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக அளவிலும் பண்ணியிருக்காரு. முக்கியமா அமெரிக்காவில் வந்து பல இடங்கள்ல வந்து அது இப்ப நிறைய பேருக்கு வந்து இங்க ஃப்ரீயா வந்து அன்னதானம் பண்றதுல இருந்து இங்க உள்ள அமெரிக்கர்களுக்கு நான் சொல்றேன். அதே போல மற்ற இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப அந்த சமயத்துல வந்து பெரிய டெக்னாலஜி இல்ல, பெரிய அந்த மூவ்மெண்ட் இல்ல. ஆனாலும் வந்து ஒரு கப்பலை பிடிச்சு அப்படியே வந்து இங்க உள்ளவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு பணிகள் செய்து அவர்களுடைய நம்பகத்தை பெற்று அதுல இருந்து நல்ல ஒரு இது வந்து இப்போ இருக்கிறங்கிறதுனால இங்க இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதாவது there are people who have really gone beyond their level and then have really created some meaningful greater impacts in this world, right? அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா if someone can do it, we can do it, you can do it, I can do it, right? So we all can do it. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு பர்னிங் டிசையரோட இந்த சி டைப் கோல் இருக்குல்ல, இந்த சி டைப் கோல்ங்கிறது நம்மளுடைய இப்போ இருக்கிற லெவல்லையே அதுதான் வந்து இந்த இன்சானிட்டி அப்படிங்கிறத பத்தி கேட்டிருப்பீங்க. நான் என்னுடைய ஒன் ஆஃப் மை வர்ச்சுவல் மென்டர்ஸ் வந்து ஜிம்ரான் ஒரு விஷயம் வந்து சொல்ல, நீங்க வந்து இந்த இன்சானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இஃப் யூ கண்டினியூ டூயிங் வாட் யூ ஆர் ஆல்வேஸ் டூயிங், யூ வில் கண்டினியூ கெட்டிங் வாட் எவர் யூ ஆர் ஆல்வேஸ் காட். எஸ், அப்போ புதிதாக நீங்க வந்து அடையணும் அப்படின்னா அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளை வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவல்ல வந்து நம்மளை வந்து வச்சுக்கிட்டு பண்ணும் பொழுது அப்போ நீங்கள் நினைத்த அத்தனை வளங்களும் நம்மளுடைய திறமைகளும் நம்மளுடைய அந்த அளப்பரிய வெற்றிகளையும் வந்து நிச்சயமாக குவிக்க முடியும். அப்போ நீங்க உங்களுடைய கோலை வந்து ரொம்ப சாதாரணமான ஏ டைப் கோலை மட்டும் வச்சுக்காதீங்க. அதுவும் அச்சீவ் பண்ண வேண்டியதுதான், ஆனா அதுல நின்றுடாதீங்க அப்படிங்கறதுதான். அதே போல பி டைப் கோல் அப்படின்னு சொல்லப்படுற அதை உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல நம்ம வந்து யோசிச்சு அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் செயற்கரிய, நான் அடிக்கடி நம்ம சொல்றது போல செயற்கரிய செய் அப்படின்ட்டு நம்மளுடைய செயற்கரிய செய்ய பிறந்தவர்கள் செயற்கரிய செய்யணும். எஸ், இஃப் யூ ஆர் ஹியர் born to shine like the sun, which is just a shining. நம்ம வந்து சன்னை பத்தி சொல்லும் பொழுதும் கூட சரி நம்ம நம்மளுடைய உடல் அளவில் நம்மளுடைய அந்த மெட்டீரியலிஸ்டிக் வியூஸ்ல எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிதான் அந்த சன்னை வந்து பார்க்க முடியும். அது ஒரு வெயிலாக நம்ம உணர்றோம், அது விட்டமின் டி கிடைக்குது, வெளிச்சம் கிடைக்குது, அது பல உயிர்களுக்கான இப்போ அதுக்கு பின்னாடி கூட ஒரு பெரும் உலகம் இருக்கலாம். எஸ், maybe which a human being cannot understand, but in the sun, right? So which can really have like ஒரு நிலா, அது உள்ளுக்குள்ள பெரும் வாழ்க்கை வந்து இருக்கலாம். அப்ப நம்ம எத்தனை கோள்கள் அல்லது சூரிய குடும்பங்கள் பார்க்கிறோம், அந்த சூரிய ஒரே சக்தி என்பது பல விஷயங்களை வந்து எடுத்துட்டு போகலாம். மாதிரி each of us are the suns and moons of our own world, our own life, and how we can be the sun, how we can really bring out that shining moments, not just in our lives, in others lives also அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம வந்து இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு let us set that kind of higher goals. பெரிதினும் பெரிதிகள் அப்படிங்கிற பாரதியாருடைய ஆத்திச்சூடி எனக்கு ரொம்ப பிடித்த ஆத்திச்சூடிகளில் ஒன்று. நுனியளவு செல், வைய தலைமைகள், இது மாதிரி எல்லாம் வந்து அப்ப அதுதான் வந்து சி டைப் கோல். எஸ், அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து செல்லும் பொழுது வெரஸ் அந்த ஒரே ஒரு unique personality as we have really come to this world and we'll be able to achieve something amazing and great. Yes, so with that note, my dear friends, we'll conclude today's session. I'm sure you can do it.
யா அண்ட் பிலீவ் தட் யூ கேன். யா அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நிறைய பிலீஃப் சிஸ்டத்தையே நம்ம அப்கிரேட் பண்றதா இருக்கணும். அப்புறம் அதுக்கு வந்து நிறைய ஃபியர்ஸை ஓவர் கம் பண்றதா இருக்கணும், ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்றதா இருக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு எடுத்துட்டு போறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் கெட் பர்மனென்ட்லி இன்ஸ்பயர்ட், நாட் ஜஸ்ட் டெம்பரரிலி மோட்டிவேட்டட் அப்படிங்கிறதையும் வந்து மறுபடியும் நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எஸ் அம்மாச்சி பவுடர் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, செந்தில் செல்வராஜ் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. விக்கி ஜி எஸ், அதே போல யார் யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்களோ ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சது, இன்னைக்கான டேக் அவே என்ன அப்படின்றது வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. வித் தட் நோட் until see you again, chin up, cheer up and keep shining. என்னுடைய குடும்பம் வந்து பக்கத்தில் உட்காந்து அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் நான் இங்க உங்களுக்காக கொடுத்த கமிட்மெண்ட் அப்படின்னால எங்களுடைய இரவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக இந்த ஒரு செஷனை வந்து கொடுக்கறதில்ல, அது இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்வு, நிறைவு. செயற்கரிய செய்வோம், நிகழ்கணத்தில் நிகழ்வோம். விழி எழு நட ஓடு விரி பர சிற, 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 விழி எழு நட ஓடு விரி பர சிற. எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். கவுண்ட் ஆஃப் 5 4 3 2 1 டன் வின். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.